தமிழ் மூவிஸ் 2026ஓட சேட்டலைட்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். அதுலேயும் இந்த ஜூன் மந்த் ரிலீஸ் ஆன திரைப்படங்களை பார்க்கலாம். ஜூன் மந்த் ரிலீஸ் ஆன திரைப்படங்களை இப்போ நம்ம ஒரு 8 திரைப்படம் சேல் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த திரைப்படங்கள் என்னென்னு பார்க்கலாம். அந்த 8 திரைப்படங்களை 5 திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா அஃபீஷியல் நியூஸ் விட்டுருக்குறாங்க சேட்டலைட்ஸை. 3 திரைப்படம் பார்த்திங்கன்னா அன்அஃபீஷியல் நியூஸாக இருக்குது. அது என்னென்ன திரைப்படங்கள்னு இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது பரிமளா அண்ட் கோ. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஜீ தமிழ் தான் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்குறாங்க. இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஜீ தமிழில் எதிர்பார்க்கலாம். அடுத்து டபுள் ஆக்ஸ்பென்சி. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஜீ தமிழ் தான் இந்த திரைப்படத்தோட ரைட்ஸும் வாங்கி வச்சுருக்குறாங்க. இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஜீ தமிழில் எதிர்பார்க்கலாம். அடுத்த திரைப்படம் ட்ரெயின். இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம விஜய் டிவி தான் வாங்கியிருக்கிறாங்க. விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் 100 சாமி. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஜீ தமிழ் தான் இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை வாங்கி வச்சுருக்கிறாங்களாமா. அடுத்த திரைப்படம் 5ஆவதாக பாலன். இது ஒரு மலையாள மூவி. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம ஜீ தமிழ் தான் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஜீ தமிழில் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் அஃபீஷியலான நியூஸு. அடுத்து அன்அஃபீஷியலாக வந்த நியூஸ் என்னென்னு நம்ம திரைப்படங்களை பார்க்கலாம். அதில் நம்ம அர்ஜுனோட பிளாஸ்ட்டு. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம விஜய் டிவி வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம ஆர்யாவோட ஆனந்தன் காடு. இந்த திரைப்படம் இந்த வீக் ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த திரைப்படத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் டிவி வாங்கிறது அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த திரைப்படம் எங்கள் தங்கம். இந்த திரைப்படத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் டிவி வாங்க இருக்கிறதா தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 திரைப்படங்கள் அன்அஃபீஷியல் நியூஸ் தான். இந்த 3 திரைப்படங்கள் நம்ம விஜய் டிவி போகிறது அதிக வாய்ப்பு இருக்காமா.